ஒரு நாடு சுதந்திரம் பெற்றது. ஆனால் எதிர்காலம் எங்கே? அந்த கேள்விக்கு விடை கூறியவர் ஒரு திட்டமிடும் தலைவர், பண்டித ஜவஹர்லால் நேரு. 1947 நள்ளிரவு மணி அடித்த அந்த நொடியில் உலகம் தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இந்தியா விழித்தெழுந்தது. அந்த விழிப்பை வழிநடத்திய குரல் பண்டித ஜவஹர்லால் நேரு. நேரு அரசியல்வாதி அல்ல, ஒரு சிந்தனை. அவர் கனவு கண்டார், ஒரு சுதந்திர இந்தியா மட்டுமல்ல, ஒரு வளர்ந்த திட்டமிட்ட அறிவியல் இந்தியா. சுதந்திரம் போதும் என்று சொல்லாமல் சுதந்திரத்தை காத்து வளர்த்திடும் பாதை தேவை என்றார் நேரு. அதற்காகவே 1950 உருவாக்கினார் பிளானிங் கமிஷன். அதுதான் நாட்டின் வளர்ச்சிக்கான மூளை. அங்கே பிறந்தது 5 ஆண்டு திட்டங்கள். ஒரு நாட்டின் வளர்ச்சியை ஆண்டு ஆண்டாக திசை காட்டும் திட்டங்கள். முதல் திட்டம் விவசாய புரட்சி, 2வது தொழில்துறை எழுச்சி, 3வது கல்வி மற்றும் அறிவியல் வளர்ச்சி. நேரு கூறினார், A strong India will rise not by swords but by science. அந்த நம்பிக்கையால் தான் உருவானது நவீன இந்தியாவின் அடித்தளம். அவரின் இதயம் குழந்தைகளுக்காக துடித்தது. அதனால்தான் நம் தலைமுறைகள் சச்சா நேரு என்று அன்பாக அழைத்தன. நேரு ஒரு தலைவர் மட்டுமல்ல, ஒரு காலத்தையும் கடந்து செல்லும் கனவு. அவர் விதைத்த திட்டமிடல் விதை இன்று நம் இந்தியாவின் நம்பிக்கையாக வளர்ந்திருக்கிறது.